மண்ணுக்காக உழைத்தவன் அந்த மண்ணையே இழந்த காலம் தெரியுமா? 1800களில் தமிழ்நாடு இன்று போல் வளர்ச்சியடைந்ததாக இல்லை. அந்த காலத்தில் பெரும்பாலான தமிழர்கள் கிராமங்களில் வாழ்ந்தனர். விவசாயமே முக்கிய தொழிலாக இருந்தது. நெல், கேழ்வரகு, கரும்பு, பருத்தி போன்ற பயிர்கள் வளர்க்கப்பட்டன. வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் மிகவும் கடினமாக இருந்தது. அந்த காலத்தில் தமிழ்நாடு ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஆங்கிலேயர்கள் நிலம், வரி மற்றும் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தினர். அதிக வரி காரணமாக விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். பல பகுதிகளில் பஞ்சமும் வறுமையும் காணப்பட்டது. மதம் மக்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெற்றது. கோவில்கள் கிராமங்களின் மையமாக இருந்தன. பொங்கல் போன்ற திருவிழாக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டன. 1800களின் இறுதியில் பல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தொடங்கின. சாதி வேறுபாடு மற்றும் மூட நம்பிக்கைக்கு எதிராக மக்கள் போராடினர். இந்த காலம் தமிழ் சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியது. தமிழர்களுக்கு ஒரு போராட்டம், கற்றல் மற்றும் மாற்றம் நிறைந்த காலமாக இருந்தது. இந்த காலமே இன்றைய தமிழ்நாட்டின் அடித்தளமாக அமைந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்வி மெதுவாக வளர்ந்தது. ஆனால் மக்கள் சுதந்திரம் இழந்தனர். இந்த ஆட்சி எதிர்ப்பே பின்னாளில் சுதந்திர போராட்டத்திற்கு வழிவகுத்தது. 1800களில் அடக்கப்பட்ட தமிழன் 1900களில் எழுந்தான்.